இந்த வெயில் காலத்துல வேர்க்குரு இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் மட்டும்தாங்க. நிறைய பேர் இந்த வேர்க்குருவால எவ்வளவு அவதிப்படுறாங்க தெரியுமா? பெரியவங்களாவது ஓரளவு பரவாயில்லங்க, அவங்க சமாளிச்சிடுவாங்க. ஆனா சின்ன சின்ன குழந்தைங்க இந்த வெயிலோட தாக்கத்துல வரக்கூடிய இந்த வேர்க்குரோட அரிப்புல அந்த இடத்த சொரிஞ்சிட்டு அந்த இடம் ரணமானதுனால எரிச்சல்ல அழ ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்றது? அடுத்த 2 மாசத்தை இந்த வெயில நம்ம சமாளிச்சுதானே ஆகணும். வேர்க்குருக்கு என்ன மாத்திரை மருந்து இருக்கா, ஏதாவது க்ரீம் தடவலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே அது செட் ஆகாது. வேர்க்குரு அப்படியே தான் இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, சில்லுன்னு தண்ணி குடிக்கலாம், குளிர்ந்த நீரில் குளிச்சா ஓரளவு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஒரு 10% தான் கிடைக்கும். மற்றபடி வேர்க்குரு ஃபுல்லாக போகவே போகாது. 100% வேர்க்குரு போடுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரச்சனைன்னு இருந்தால் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த வேர்க்குரு வெயில் டைமில் வருது அப்படின்னா இதே வெயில் டைமில் வரக்கூடியது தான் நுங்கு. இந்த நுங்குல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எந்த இடத்துல வேர்க்குரு இருக்கோ அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு அந்த நுங்கு தண்ணீரை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 100% கண்டிப்பாக உங்களுக்கு வேர்க்குரு இல்லாமல் இந்த சம்மரை நீங்கள் ஈஸியாக கடக்கலாம். இந்த சம்மர் டைமில் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உடல் சூடு அதிகமாயிட்டு ஒரு சிலருக்கு சீத பேதி ஏற்பட ஆரம்பிச்சிடும். நார்மலாக நமக்கு லூஸ் மோஷன் ஆனாலே உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் போயிட்டு ரொம்ப வளவலன் பலவீனமாக ஆயிடும். ஆனால் சீத பேதி அப்படின்றது உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தையே வெளியே கொண்டு வரும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம உடம்பு எவ்வளோ பலவீனமாக ஆயிடும் பாருங்களேன். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அதுங்களுக்கு எதுவும் வெளியே சொல்ல தெரியாமல் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வெயில் டைம்ல இந்த சீத பேதியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சூப்பரான 2 விஷயத்தை ஷேர் பண்றேன், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நுங்கு வாங்குவோம் இல்லையா, அந்த நுங்குக்கு மேல மெலிசா ஒரு தோல் இருக்கும். அதை பிரிச்சுட்டு தான் நம்ம அந்த நுங்குவை சாப்பிடுவோம். அந்த நுங்கோட தோல்ல நிறைய மருத்துவ குணம் இருக்கு. அந்த நுங்கை நார்மலா நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துவர்ப்பு தன்மை அதுல இருக்கும். அந்த துவர்ப்பு தன்மை தான் இந்த சீத பேதியை நமக்கு சீக்கிரமா கட்டுப்படுத்தும். அந்த தோலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைகளாக இருந்தால் 2 பாலாடை ஊற்றினா போதுமானது. அதுலேயே உங்களுக்கு சீதைபேதி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாதுளப்பழம் தோல் இருக்குது தெரியுங்களா, அந்த தோலை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிடட்டும். மறுநாள் காலையில் பெரியவங்களாக இருந்தால் 1 டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைகளாக இருந்தால் 2 பாலாடை போதுமான அளவு. இதை தொடர்ந்து ஒரு 2-3 நாள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த சீதை பேதியிலேருந்து நீங்கள் ஈஸியாகவே வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறமா உடலுக்கு குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்டு நீங்கள் பாடி எப்பவும் குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி பிரச்சனைகளிலிருந்து இந்த வெயில் டைமில் நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம். இந்த வெயிலில் எத்தனை பேர் சரியாக சாப்பிடாம இருந்து உங்களை வயிறை ரணமாக்கி வச்சுருக்கீங்க? அந்த வயிறு ரணத்தை சீக்கிரம் ஆற்றுறதுக்கும் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல நான் ஒரு 12 பேரிச்சம்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூட ஊற வச்ச சீயவதையை ஒரு 6 ஸ்பூன் இருக்க மாதிரி இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கணும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைமுடி தேங்காய், நல்லா பெரிய தேங்காயில் அரைமுடி தேங்காவை அரைச்சி 3 பால் ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல பேரிச்சம்பழத்தையும் சீயாவதையும் நல்லா அரைச்சிட்டோம்னா இது மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி கிடச்சிடும். அது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சி ஒரு ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கணும். தேங்காய் பால் அரைக்கும் பொழுது ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்றவங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் அதுக்கப்புறமா வந்து வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஏன் சிஸ்டர் ஏலக்காவும் வெனிலா எசன்ஸும் சேர்க்காம குடிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீயா விதை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதுக்காக தான் வாசனைக்காக ஏலக்காவோ இல்லைன்னா வெனிலா எசன்ஸோ சேர்த்துக்க சொல்கிறேன். இப்படி சாப்பிட்டு பாருங்கள், உங்களோட வயிறு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிறு ரணமும் சீக்கிரமாக ஆறிடும். ஏன்னா நிறைய பேருக்கு வெயிலில் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாம வெறும் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வயிறு ரணமாகத்தானே செய்யும். இது மாதிரி நீங்கள் மார்னிங்கும் ஈவினிங்கும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். தேங்காய் பாலோட பேரிச்சம்பழம் சீயா விதையும் சேர்த்து நல்லா அரைச்சி அதை ஜூஸ் ரெடி பண்ணதோடு இப்போ நான் சப்ஜா விதை ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி ஒரு டம்ளரில் நான் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே அரைச்ச அந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 6 பேர் தாராளமாக ஒரு 200 ml குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயோட திக்கான பால் எடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்காதீங்க. வெறும் தேங்காய் பாலோட அந்த திக்னஸோடு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு ஜீரணமாகாது. அதனால் தேங்காயோட முதல் பால், 2வது பால், 3வது பால், அந்த 3 பாலையும் சேர்ந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது தான் உங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் பாலோட பேரிச்சம்பழம் தான் சேர்த்து சாப்பிடணுமா, சக்கரை சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு சிலர் நீங்கள் நினைப்பீங்க.
வெள்ளை சர்க்கரையை தேங்காய் பால் கூடன்னு கிடையாது, வேறு எந்த ஒரு ஜூஸோடும் கலந்து குடிக்காதீங்க. இந்த வெள்ளை சர்க்கரையால் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. வெள்ளை சர்க்கரையை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால வயசாக தேவையில்லாத சைடு எஃபெக்ட் தான் நம்ம உடம்புக்கு வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். பேரிச்சம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அயன் சக்தி இருக்கிறது அப்படி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக அந்த பேரிச்சம்பழத்தோட எல்லா ஜூஸோடுமே நீங்கள் சுகர் கண்டென்ட்டுக்கு பேரிச்சம்பழம் சேர்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு பனக்கற்கண்டு சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஃப்ரூட் ஜூஸ் ஆகட்டும், தேங்காய் பாலோட நீங்கள் பனக்கற்கண்டு சேர்த்து சாப்பிடும்பொழுது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுகர் கண்டென்ட் இல்லை அப்படின்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதில் முக்கியமாக இந்த வெயில் காலங்களில் இந்த சப்ஜா சீடும் சியா விதையும் கலந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. பலாக்கொட்டையை கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரில் வேக வச்சு தோல் எடுத்து ஒரு கப் இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். வெள்ளை கொண்ட கடலையை முன்னாள் நைட்டே ஊற வச்சு மறுநாள் காலையில் குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பலாக்கொட்டை எந்த அளவு எடுத்துருக்கணும் அதே அளவு இந்த வெள்ளை கொண்ட கடலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி, அதாவது சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. நிறைய கொக்கோ பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா கசப்பு தட்டிடும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கப் இருக்க மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பனக்கற்கண்டு கூட சேர்க்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றவே கூடாது. நம்ம வேக வச்சோம் இல்லையா பலாக்கொட்டையும் மூக்கடலையும், அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்துலேயே நாங்கள்லாம் உங்களுக்கு இது மாதிரி பேஸ்ட்டாக கிடச்சிரும். இது சின்ன சின்ன கப்பில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து பசங்களுக்கு எடுத்து கொடுத்திங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி மூஸ் மாதிரியும் கொடுக்கலாம். இல்லைனா இது ஒரு ஸ்மூதி மாதிரி கொடுக்குறதாக இருந்தால் அதே மெத்தட்னால் நம்ம தண்ணிலாம் ஊற்றாமல் இருந்தோம் இல்லையா, தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் அரைச்சி அந்த பால் அதோடு சேர்த்து நான் ஒரு ஸ்மூதி மாதிரி பசங்களுக்கு கொடுத்திங்கனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் டைமில் பசங்க வீட்டில் இருக்கிற டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோன்னே வெளியே போய் தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து பசங்களோட ஹெல்த்தை குறைக்கிறத விட இது மாதிரி வீட்டில் ரொம்ப சிம்பிளாக இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலில் நம்ம கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நாட்டு சக்கரை பனக்கற்கண்டு ரெண்டும் சேர்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பதில் நீங்கள் பேரிச்சம்பழம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செய்கிறது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த சம்மருக்கு ஐஸ்கிரீமும் ஸ்மூதியும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கடையில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்முறையெல்லாம் ஒன்று தான். அது ஐஸ்கிரீமாக எடுத்துக்கிறதும் ஸ்மூதியாக எடுத்துக்கிறதும் உங்களோட விருப்பம் தான். அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிண்ணத்தில் பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம், கிர்னி விதை, தர்பூசணி விதை, வெள்ளரி விதை, மஞ்சள் பூசணி விதை இதெல்லாம் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய தோல் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கூட நீங்கள் அக்ரூட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் வந்து அக்ரூட் சேர்க்கல. இது நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ரெசிபிக்கு முக்கியமான நட்ஸை நம்ம ஊற வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு நான் சேர்க்கக்கூடிய பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாழை தான் எடுத்திருக்கேன். செவ்வாழையாக இருந்தாலும் சரி, நேந்திரம் பழமாக இருந்தாலும் சரி, அதோட தோல் நல்லா கருப்பாகிற மாதிரி இருந்தால் தான் உள்ளே இருக்கக்கூடிய பழம் நல்லா கனிஞ்சு வரும். இல்லை அப்படின்னா ரொம்ப காயாக இருக்கும். ரொம்ப காயாக இருந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இட்லி கட்டுறால ஆவி கட்டிட்டு கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா இது மாதிரி நல்லா தோல் வந்து கருப்பான மாதிரி இருந்துச்சுன்னா பழம் நல்லா பழுத்திருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி பழத்தை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ முதல்ல மிக்ஸி ஜாரில் நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுறேன். இதில் ஸ்வீட் கண்டென்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் பேரிச்சம்பழம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த செவ்வாழை 2 இருக்குது பார்த்தீங்களா, இதை சின்ன சின்னதாக அதோட கட் பண்ணி சேர்த்து இதோடு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்காதவங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பிடிக்காதவங்க வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வாசனைக்கு இதில் ஏதாவது ஒரு பொருள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். போட்ட பொருட்கள்லாம் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லிட்டர் பால் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஆவின் ஆரஞ்சு நல்லா கொழுப்பு சத்து மிக்க பால். இதில் தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி ஆற வச்சது இதோடு சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு தேங்காவை நல்லா பால் எடுத்து முதல் பால் 2வது பால் நல்லா எடுத்து அதையும் நல்லா அரைச்சி இது மாதிரி க்ரீமியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரெசிபி ரெடி.
நீங்கள் ஸ்மூத்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே டம்ளரில் ஊற்றி கொஞ்சம் சப்ஜா சீடும் சியாவதையும் ஊற வச்சு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதாக இருந்தாலோ இல்லை ஈவினிங்க்கு கொஞ்சம் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறதாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு கொடுக்கும்பொழுது ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி பனக்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை இதை நீங்கள் ஐஸ்கிரீமாக எடுத்துக்கிறதாக இருந்தால் இதை அப்படியே தட்டு போட்டு மூடி ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்து திரும்ப ஒரு முறை நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா செம்ம சாஃப்டாக பார்க்கும்போதே ரொம்ப க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக வாழைப்பழம் சேர்க்கறதுனால வெண்ணிலா எசன்ஸ் இல்லை ஏலக்காய் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு